கம்யூனிஸ்டுகள் தோற்பதில்லை, தோற்கடிக்கப்படுவதில்லை. முதல் சதி வழக்கை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் உண்டு என்றால் அது கம்யூனிஸ்ட் இயக்கம்தான். கான்பூர் சதி வழக்கு. இந்தியன் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்கிறது. அந்த மான்ஸ்டர், அந்த பிசாசு ஜாதி என்பதுதான். இந்த பிசாசை கொல்லாமல் பொருளாதார சுதந்திரம், அரசியல் சுதந்திரத்தை பற்றி பேசி பயனில்லை. பார்லமெண்ட் செயலிழக்குமானால் ஜனநாயகம் செத்து போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்ண உணவில்லை, உறங்க உறைவிடமில்லை. ஆனால் அவர்கள் மக்களுக்காக போராடினார்கள், மக்களுக்காக வாழ்ந்தார்கள். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேறுடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கையினை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம். கம்யூனிஸ்டுகள் தியாக உணர்வோடு தங்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்பதுதான் இந்த நூல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றிருக்க வேண்டும். நாம் அறிந்த நிலையில் சில உடல்நல பிரச்சனை காரணமாக அவர் கலந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் அவருடைய முழு ஆதரவும் அவருடைய நல்வாழ்த்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவருடைய சார்பில் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு அமர்ந்திருக்கிற அமைச்சர், நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தங்கம் தென்னரசு அவர்களே, நூல்களை பெற்று நம்மிடம் உரையாற்ற இருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு கவிஞர் வைரமுத்து அவர்களே, மரியாதைக்குரிய திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்குவதற்காக வந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களே, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய சார்பில் வரவேற்புரை வழங்கியிருக்கிற தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த விழாவில் ஏற்பாடு செய்து இறுதியாக நன்றியுரை சொல்ல இருக்கிற திரு தோழர் சந்தானம் அவர்களே, இந்த 2 தொகுதிகளையும் வார்த்தெடுத்து அவற்றை உயிர்ப்போடு நம்மிடம் வழங்கியிருக்கிற, ஆனால் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற அருமை தோழர் ஜீவபாரதி அவர்களே, தோழர்களே, நண்பர்களே, பல்வேறு இயக்கங்களை சார்ந்து இங்கே வந்திருக்கிற அரசியல் தலைவர்களே, சான்றோர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழுவினுடைய சார்பில் என்னுடைய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 தொகுதிகளில் பல்வேறு பெருமைக்குரிய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் போராளிகளின் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் போராளிகளில் பெரும்பாலரை நான் நேரடியாக அறிந்திருக்கிறேன். அவர்களோடு
வாழ்ந்திருக்கிறேன், இணைந்து செயல்பட்டிருக்கிறேன். கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு ஒரு மகத்தான வரலாறு. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் அமைப்பு ரீதியாக தொடங்கி இன்றைக்கு 100 ஆண்டுகள் ஆகின்றன. கம்யூனிஸ்ட் இயக்கம் அமைப்பு ரீதியாக தோன்றிய காலம் சாதாரணமான காலம் அல்ல. நாடு அடிமைப்பட்டிருந்த காலம். பிரிட்டிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் காலனி ஆதிக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்த காலம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் கம்யூனிஸ்டுகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கம்யூனிஸ்டுகள் போராளிகளாகவும் இருக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் இருக்கிறது. காரல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் கம்யூனிஸ்ட் அறிக்கையை எழுதினார்கள். அது ஒரு மாபெரும் இலக்கியமாகவே போற்றப்படுகிறது. நான் கவிஞரை வைத்துக்கொண்டு அதை சொல்லுகிறேன். உலக நாடுகளில் அதுவே ஒரு பேரிலக்கியமாக போற்றப்படுகிறது. நாம் இந்த வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தின் வரலாறாக இருக்கிறது என்று தொடங்கி அது முடிகிற பொழுது, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர, வெல்வதற்கோர் உலகம் இருக்கிறது, ஒரு பொன்னுலகம் இருக்கிறது. அப்படிதான் அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை முடிகிறது. இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை தமிழ்நாட்டில் முதலில் மொழிபெயர்த்தவர் பெரியார். அவருடைய பதிப்பு, அவர்தான் அதை செய்தார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், கம்யூனிசம் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு வாழ்க்கை நெறி. அற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதற்கான நெறிமுறைகளை கம்யூனிசம் போற்றி நமக்கு போதிக்கிறது. அதனால தான் கம்யூனிசம் ஒரு இட் இஸ் அ philosophy ஆஃப் லைஃப், இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். அக வாழ்க்கையில் நாம் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறோமா? புற வாழ்க்கையில் நாம் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறோமா? அப்படியானால் கம்யூனிஸ்டுகள் யார்? இதுதான் கேள்வி. கம்யூனிஸ்டுகள் யார்? கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய சுக துக்கங்களை பொருட்படுத்துவதில்லை. அவர்களுடைய நோக்கமெல்லாம் மக்களுடைய சுகதுக்கங்கள், நாட்டினுடைய சுகதுக்கங்கள், மக்களை எப்படி விடுவிப்பது, நாட்டை எப்படி விடுவிப்பது. காலனி ஆதிக்க காலத்தில் தொடங்கப்பட்ட கட்சி தான் முழுமையான சுதந்திரம் என்று பேசியது. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூரண சுவராஜ் என்பதை முன்வைத்த ஒரு பேர் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நான் பெருமையோடு எங்கு வேண்டுமானாலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், சொல்லுகிறேன். கம்யூனிஸ்டுகள் தான் காலனி ஆதிக்கம் ஒழிய வேண்டும். காலனி ஆதிக்கம் ஒழிவது மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இந்த சமூகம் மாற வேண்டும் என்று விரும்பியவர்கள் கம்யூனிஸ்டுகள். இந்திய சமூகம் வெறும் வர்க்கங்களால் மட்டுமான சமூகம் அல்ல, ஜாதிகளால் பிளவுபட்டிருக்கிற சமூகம், மதங்களால் பிளவுபட்டிருக்கிற சமூகம், ஏழை பணக்காரன் என்று பிளவுபட்டிருக்கிற சமூகம். இந்த சமூகத்தை மாற்றுவது எப்படி? இந்த கேள்வி மார்க்ஸ் காலத்திலேயே வந்தது.
மார்க்ஸ் காலத்திலேயே வந்தது. உலகத்தை பல்வேறு கோணங்களில் பலரும் சித்தரிக்கிறார்கள், வியாக்கியானம் செய்கிறார்கள். However, the point is to change it. மாற்றுவது எப்படி? இதுதான் மார்க்ஸ் முன்வைத்த கேள்வி. உலகை மாற்றுவது எப்படி? நாட்டை மாற்றுவது எப்படி? சமுதாயத்தை மாற்றுவது எப்படி? மாற்றுவதற்கான போராட்டம், அதற்கான ஒரு அமைப்பு என்று வருகிற பொழுதுதான் நாம் யோசிக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் சித்திரவதை செய்யப்படலாம், சிறைச்சாலை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படலாம், தூக்கு கயிற்றில் தொங்கவிடப்படலாம், துப்பாக்கி குண்டுகள் அவர்களுடைய உடல்களை துளைக்கலாம், கம்யூனிஸ்டுகள் கொல்லப்படலாம். ஆனால் கம்யூனிஸ்டுகள் தோற்பதில்லை, தோற்கடிக்கப்படுவதில்லை. இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Communists may be tortured, subjected to sufferings, killed, but they can never be defeated. அதற்கு என்ன பொருள்? கம்யூனிசம் ஒரு உயர்ந்த கொள்கை, மானுடம் முழுவதையும் இன்றைக்கு வாழ்விக்க போராடுகிற ஒரு கொள்கை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இந்த மண்ணில் தான் நாம் கொண்டு வந்தோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். ஏன் அது நடைபெறவில்லை இன்னும்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக. நம்முடைய தமிழ் மண்ணில் தான் நாம் பேசினோம், வள்ளுவர் தான் சொல்லிக் கொடுத்தார். ஏன் அது நடைபெறவில்லை? இதை தான் நாம் யோசிக்க வேண்டும். அவர்கள் சொன்னதை இன்றைக்கு செய்ய வேண்டுமானால் அதற்காக போராட வேண்டியிருக்கிறது. நம்முடைய தமிழ் மண்ணில் போராட வேண்டியிருக்கிறது, இந்திய மண்ணில் போராட வேண்டியிருக்கிறது. மார்க்சிசம் வெள்ளற்கரிய கொள்கை, ஏனென்றால் அது உண்மையானது. மார்க்சிசம் இஸ் இன்வின்சிபிள் பிகாஸ் இட் இஸ் ட்ரூ. மார்க்சிசம் வெள்ளற்கரிய கொள்கை, ஆனால் அது ஏனென்றால் அது உண்மையானது. அப்படியானால் அந்த உண்மை இந்த உலகை வெல்ல வேண்டும், உலகை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்வது? தமிழ்நாட்டில், இந்தியாவில் மார்க்சிசத்தை எப்படி செயல்படுத்தப் போகிறோம்? இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லெனின் செய்தார். லெனின் ரஷ்ய மண்ணில் மார்க்சிசத்தை அவர் கையாண்டார், ரஷ்ய மண்ணில் அவர் வெற்றி கொண்டார். ஹோச்சிமின் வியட்நாம் மண்ணில் மார்க்சிசத்தை கையாண்டார், வெற்றி கொண்டார். கியூபாவில் காஸ்ட்ரோ, இன்றைக்கு ஆகஸ்ட் 13 வருமானால் காஸ்ட்ரோவினுடைய 100 ஆண்டு தொடங்குகிறது. மார்க்சிய சிந்தனைகளை கியூபா மண்ணிற்கேற்ப கையாண்டார், வெற்றி பெற்றார். இன்றைக்கு இந்தியாவில், இந்திய மண்ணில் மார்க்சிய கொள்கையினுடைய வெற்றிக்காக நாம் எப்படி போராடுவது? இந்த 100 போராளிகள் பற்றிய இந்த தொகுதிகள், 2 தொகுதிகள் சொல்லுகின்றன. அதில் பலர் நான் அறிந்தவர்கள், ஆனால் ஒருவரை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தோழர் ஆர்கே கண்ணன் பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. தோழர் ஆர்கே கண்ணன் நம்முடைய ஜனசக்தி பத்திரிகையில் கூட பணியாற்றினார். ஒருமுறை பகத்சிங்கினுடைய நினைவு நாளின் போது நான் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். தீர்ப்பு வந்தது, வரலாறு அதிர்ந்தது, அதுதான் அதனுடைய தலைப்பு. பகத்சிங்கிற்கு தூக்கு தண்டனை கொடுத்த அந்த தீர்ப்பு. அதை படித்துவிட்டு ஆர்கே கண்ணன் குறிப்பிட்டார், ராஜா, நீ பிறந்திருக்க மாட்டாய் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட போது, ஆனால் உனக்கு எப்படி அந்த உணர்வு வந்தது? தீர்ப்பு வந்தது, வரலாறு அதிர்ந்தது என்று உன்னால் அந்த வரலாற்று நிலைமைக்கு எப்படி போக முடிந்தது? இதையே நான் பகத்சிங் வாழ்க்கையில் தேட முயற்சித்தேன். பகத்சிங் எப்படி கொல்லப்பட்டான் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும்.
இன்றைக்கும் உசைனிவாலாவில் பகத்சிங்கினுடைய சமாதி இருக்கிறது. அந்த சமாதியின் மீது 2 வார்த்தைகள் தான் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த 2 வார்த்தைகள் இன்குலாப் ஜிந்தாபாத். இதுதான் பகத்சிங்கினுடைய சமாதியில் எழுதப்பட்டிருக்கிற 2 வார்த்தைகள். பகத்சிங்கை தூக்கிலிடப்படுகிற பொழுது அவர்கள் கேட்டார்கள், கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா என்று. அப்பொழுது பகத்சிங் சொன்னான், அவன் அம்மாவை பார்க்க வேண்டும், அப்பாவை பார்க்க வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கவில்லை. என்னை தூக்கிலிடப்படுகிற பொழுது என்னுடைய முகத்தை கருப்பு துணியால் மூடாதீர்கள். நான் தூக்கிலிடப்படுகிற பொழுது என்னுடைய கண்கள் திறந்தே இருக்க வேண்டும். நான் சாகிற பொழுதும் என்னுடைய தாய் நாட்டை நான் பார்த்து கொண்டே சாக வேண்டும் என்று சொன்னவன் பகத்சிங். அவன் எழுப்பிய முழக்கம்தான் இன்குலாப் ஜிந்தாபாத். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எண்ணற்ற கம்யூனிஸ்டுகளை நாம் சொல்ல முடியும். கட்சி தொடங்கப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட ஜனநாயக நெறிகளுக்கு உட்பட்டு அதற்கும் நான் வருகிறேன். கட்சி தொடங்கப்படவில்லை. முதல் சதி வழக்கை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் உண்டு என்றால் அது கம்யூனிஸ்ட் இயக்கம்தான். கான்பூர் சதி வழக்கு. என்ன கான்பூர் சதி வழக்கு? அங்குதான் கட்சி தொடங்கப்பட்டது. மீரட் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு, பெஷாவர் சதி வழக்கு, எத்தனை சதி வழக்குகள் கம்யூனிஸ்டுகள் மீது போடப்பட்டன. அந்த சதி வழக்குகளை எல்லாம் சந்தித்து தான் கம்யூனிஸ்டுகள் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார்கள். நாட்டினுடைய விடுதலைக்காக. இன்னும் சொல்லப்போனால் சென்னை மாநகரத்தில் நான் கொஞ்சம் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். சென்னை நகரத்தை சார்ந்த சிங்காரவேலர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாட்டில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த சிங்காரவேலர் தான் விடுதலையோடு சமூக விடுதலையும் வேண்டும், வெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல, தீண்டாமையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஜாதி கொடுமைகளிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பேசியவர், எழுதியவர் சிங்காரவேலர். இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவில் நாம் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். ஜாதி ஏன் இன்றும் இருக்க வேண்டும்? ஜாதி ஏன் இன்று இருக்க வேண்டும்? டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், இந்தியன் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்கிறது. அந்த மான்ஸ்டர், அந்த பிசாசு ஜாதி என்பதுதான். இந்த பிசாசை கொல்லாமல் பொருளாதார சுதந்திரம், அரசியல் சுதந்திரத்தை பற்றி பேசி பயனில்லை சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். இதையேதான் தமிழ்நாட்டில் பெரியார் பேசினார். தீண்டாமை ஒழிய வேண்டும், ஜாதியம் ஒழிய வேண்டும், சமூக சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும், பகுத்தறிவு வளர வேண்டும். அந்த பகுத்தறிவு என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சாக்ரட்டிஸ் பேசினார், அரிஸ்டாட்டில் பேசினார் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. நம்முடைய தமிழ்நாட்டில் பகுத்தறிவு, ரேஷனலிசம், இதை பெரியார் சொல்வதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு மனித மனமே மூட பழக்க வழக்கங்களால், விஞ்ஞானத்திற்கு புறம்பான கருத்துக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மனித மனம் விடுதலை பெற வேண்டும். How to liberate human mind, how to change the mindset. இது இன்றைக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக வந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த 2 தொகுதிகளிலும் பல்வேறு போராளிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தோழியர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த 2 தொகுதிகளையும் நீங்கள் வாங்குங்கள். யாரை பற்றி படிக்கிறீர்களோ இல்லையோ, கொடிகாத்த சிகப்பி என்று ஒரு பக்கம் அத்தியாயம் இருக்கிறது.
செங்கொடி காத்த சிகப்பி, செங்கொடி காத்த சிகப்பி. ஒரு பெண் எப்படி செங்கொடிக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து செங்கொடியை பிடித்து நின்றாள் என்று. இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் போராட வேண்டும். இது அமைப்பு ரீதியாக போராட வேண்டும், அரசியல் ரீதியாக போராட வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக கொள்கை ரீதியாக போராட வேண்டும். இன்றைக்கு இந்திய மண்ணில் இன்றைக்கு சமத்துவம் மலர வேண்டும், சமூக நீதி மலர வேண்டும், சமூக நீதி மலர வேண்டும். இதை பல்வேறு கோணங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதங்களின் பெயரால் இன்றைக்கு மோதல், மதங்களின் பெயரால் மோதல். ஏன் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று மக்கள் பிரிவினை செய்யப்படுகிறார்கள்? ஏன் அங்கே மோதல் ஏற்படுகிறது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதங்கள் ஏன் மதங்களை ஏன் இப்படி பயன்படுத்துகிறார்கள்? மதங்களை ஏன் இப்படி பயன்படுத்துகிறார்கள்? இதே இந்திய மண் தான் புத்தனை ஈன்றது. புத்தன் தான் மானுடர்களுக்கிடையே கருணையும் பாசமும் தழைக்க வேண்டும், திகழ வேண்டும் என்று சொன்னவன் புத்தன். இயேசுநாதரை எடுத்துக்கொண்டாலும் அடுத்தவனை அயலானையும் தன்னை போல் நேசி என்று சொன்னதுதான் இயேசுநாதர். அயலானையும் தன்னை போல் நேசி என்று சொன்னவர். முகமது நபி எல்லோரையும் சகோதரர்களாக நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னவர். குருநானக் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குருநானக்கிற்கு அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஏழை கூலி தொழிலாளி குருநானக்கு சாப்பாடு தருகிறான். அதை குருநானக் சாப்பிடுகிறார். அப்பொழுது ஒரு வட்டி கடைக்காரன் செல்வந்தன் குருநானக்கிடம் போகிறான். இதை ஏன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? இது என்ன சாப்பாடு? நான் கொண்டு வருகிறேன் என்று மிக சிறப்பான சாப்பாடு கொண்டு போய் தருகிறான். அப்போது குருநானக் சொல்லுகிறார், நீ கொடுத்த சாப்பாடு எப்படிப்பட்டது என்பதை நீ தெரிந்து கொள் என்று. அந்த சாப்பாட்டை அவர் கையில் எடுத்து பிழிவார். அந்த சாப்பாடு இரத்தமாக அது ஒழியும், இரத்தம் வடியும். அதே நேரத்தில் அவனிடம் சொல்லுவார், இந்த ஏழை கொடுத்த சாப்பாடை பார் என்று இன்னொரு கையில் அந்த சாப்பாட்டை கசக்குவார். பாலாக அது வழியும். இது குருநானக் சீக்கிய மதம். எனவே மதங்கள் எல்லாம் இப்படி தான் தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு மதங்கள் மக்களை பிளவுபடுத்துவதற்கு ஏன் பயன்படுத்தப்படுகின்றன? ஏன் பயன்படுத்தப்படுகின்றன? இதை தான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நாம் பேசினோம். கொடுப்பாரும் இலர் கொள்வாரும் இலர் மானுடம் வென்றதம்மா. கொடுப்பாரும் கொள்வாரும் இருக்கிற ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை எத்தனை நாளைக்கு நாம் வைத்திருக்க போகிறோம்? இது மாற்றப்பட வேண்டாமா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. இப்பொழுது நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகமே இன்றைக்கு நசுக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற ஜனநாயகமே நசுக்கப்பட்டு வருகிறது. இதை குறிப்பிடுவதற்கு காரணம், விடுதலை பெற்ற இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம் வலுப்பெற வேண்டும். விடுதலை பெற்ற இந்தியாவில் மாநிலங்களின் உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும், மாநில நலன்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். டாக்டர் அம்பேத்கர் அவர் முதலில் எழுதிய ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஃபெடரேஷனுக்காக அவர் எழுதியது. அதில் அவர் சொன்னது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதினார். ஆனால் அது எல்லோருடைய ஒருங்கிணைப்பில் இப்போது இருக்கிற அரசியல் சட்டம் உருவான சமயத்தில் அம்பேத்கர் ஒப்புக்கொண்டார், இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்.
யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எனவே அங்கே இருக்கிற ஆட்சி யூனியன் கவர்மெண்ட். அது ஏதோ ஒற்றை பரிமாண ஆட்சி என்று இன்றைக்கு மோடி நினைத்து கொண்டிருக்கிறார். இந்திய அரசு ஒரு ஒற்றை பரிமாண அரசு அல்ல. இந்திய நாடு பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு சரித்திர பின்னணிகளை கொண்ட ஒரு நாடு. கண்ட்ரி ஆஃப் ட்ரெமெண்டஸ் டைவர்சிட்டிஸ். இதை அங்கீகரிக்காமல் இந்தியாவை நாம் முன்னெடுத்து செல்ல முடியாது. இந்தியாவை முன்னெடுத்து செல்ல முடியாது. இப்போது நாடாளுமன்றமே செயல்படுவது இன்றைக்கு அரிதாக இருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே இன்றைக்கு கவிழ்க்க வேண்டும் என்று இன்றைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாடாளுமன்றம் செயலிழக்கமானால் என்ன ஆகும்? இதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். If parliament becomes redundant, democracy dies. பார்லமெண்ட் செயலிழக்குமானால் ஜனநாயகம் செத்து போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஹிட்லர் காலத்தில் நடந்தது. ஹிட்லர் தொடுத்த முதல் தாக்குதலே ரைக்ஸ்டாக் பாராளுமன்றத்தை கொளுத்தி பாராளுமன்றம் இல்லாமல் செய்தது. இப்போது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் காலத்தில் பாராளுமன்றத்தை செயல்பட விடாமல் பாராளுமன்ற ஜனநாயகத்தையே இன்றைக்கு ஒழித்து கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். எப்படி நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிறோம்? எப்படி அரசியல் சட்டத்தை காப்பாற்றப் போகிறோம்? இதுதான் நம் முன்னால் இருக்கிற பெரும் கேள்விகள். எனவே தான் இன்றைக்கு இந்திய சூழலில், தமிழ்நாட்டு சூழலில் புரட்சியை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் கம்யூனிஸ்டுகள், அதே போல அம்பேத்கரை பின்பற்றுபவர்கள் அம்பேத்கரைட்ஸ், அதே போல பெரியாரை பின்பற்றுபவர்கள் பெரியாரிஸ், இவர்கள் அனைவரும் ஓரணியில் இன்றைக்கு நின்று போராட வேண்டும். இதுதான் இன்றைக்கு காலத்தினுடைய தேவையாக இன்றைக்கு வந்திருக்கிறார். காலத்தினுடைய தேவையாக வந்திருக்கிறார். இந்திய மக்களை விடுவிக்க வேண்டும். இந்திய நாட்டை விடுவிக்க வேண்டும். நான் இதை குறிப்பிடுவது அனைத்து ஏற்றத்தாழ்வுகளிலிருந்தும் சுரண்டல் கொடுமைகளிலிருந்தும் மக்களை விடுவிக்க வேண்டும். நாட்டை விடுவிக்க வேண்டும். அதற்கான வழிமுறை இன்றைக்கு கம்யூனிசம், மார்க்சிசம், சந்தேகமில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த போராட்டத்தில் அம்பேத்கரை பின்பற்றுபவர்கள், பெரியாரை பின்பற்றுபவர்கள் நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டு போராட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. இதை தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தில் நம்முடைய சுகங்கள் ஒழிந்து போகும். நமக்கென்று எதுவும் இருக்காது. தன்னலம் கருதாது, சுயநலம் கருதாது. மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் போராடுபவன் தான் கம்யூனிஸ்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த 2 தொகுதிகளிலும் குறிப்பிடுகிற தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டியது. கம்யூனிஸ்டுகள் ஒரு புதிய வார்ப்புகள், அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் அவர்கள் புதிய வார்ப்புகளாக, உன்னதமான மானுடர்களாக அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கான ஒரு வரலாற்று ஆணைதான் இந்த 2 தொகுதிகளிலும் நமக்கு கிடைக்கிறது. இந்த 2 தொகுதிகள் வெறும் வரலாற்று பெட்டகம் மட்டுமல்ல, வரலாற்று பாடங்கள். நம்முடைய முன்னோர்களிடமிருந்து கம்யூனிஸ்டுகள் பாடம் கற்க வேண்டும். அவர்கள் எல்லாம் எப்படி போராடினார்கள், எப்படி வாழ்ந்தார்கள். உண்ண உணவில்லை, உறங்க உறைவிடமில்லை. ஆனால் அவர்கள் மக்களுக்காக போராடினார்கள், மக்களுக்காக வாழ்ந்தார்கள். தூக்கு மேடை ஏறியதற்கு அவர்கள் தயங்கியதில்லை. துப்பாக்கி குண்டுகளை எதிர்கொள்வதற்கு தயங்கியதில்லை. சித்திரவதைகளை கண்டு அஞ்சியதில்லை. அவருடைய ஒரே குறிக்கோள் கம்யூனிசம் வெல்ல வேண்டும், சோஷலிசம் வெல்ல வேண்டும்.
எல்லா சுரண்டல் கொடுமைகளிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய உன்னதமான லட்சியமாக இருந்தது. அந்த லட்சியத்தை பறைசாற்றுகிற வரலாற்று பெட்டகமாக இந்த 2 தொகுதிகளும் வந்திருக்கின்றன. அந்த 2 தொகுதிகளையும் வெளியிட்ட NCBH நிறுவனத்தை நான் பாராட்டுகிறேன். 2 தொகுதிகளையும் கடும் உழைப்பால் உருவாக்கிய தோழர் ஜீவபாரதியை நான் பாராட்டுகிறேன். அந்த 2 தொகுதிகளையும் வெளியிடுவதில் இங்கே மேடையிலே வீற்றிருக்கிற அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அமைச்சர் தென்னரசு அவர் வெளியிட்டிருப்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. இன்றைக்கு இந்த 2 தொகுதிகளும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சார்பாக அமைச்சர் தென்னரசு வெளியிடுவது ஒரு வரலாற்று நிகழ்வு. இது வரலாற்றில் பதிவு செய்யப்படும். அதே போல் நூல்களை பெற்றுக்கொண்ட கவிஞர் வைரமுத்து, நம் காலத்தில் வாழுகிற அற்புதமான கவிஞர் வைரமுத்து, நம்முடைய காலத்தில் வாழுகிற கவிஞர், அவர் பெற்றுக்கொண்டார். பொன்னம்பல அடிகளார் பெற்றுக்கொண்டார். நான் குன்றக்குடி அடிகளாரை நேரில் சந்தித்து அவரோடு பழகியிருக்கிறேன். அது ஒரு காலம். இப்போது பொன்னம்பல அடிகளார் அவர் அந்த நூலை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கு அரசியல் தேவை, இன்றைய நாட்டினுடைய தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நம்முடைய முஸ்லீம் லீக் தலைவர் அமர்ந்திருக்கிறார், செல்வ பருந்தக இருக்கிறார். இவர்களெல்லாம் அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள். நாடு நலம் பெற வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இதை தான் புரட்சி கவிஞர் பாடினார். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேறுடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கையினை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம். இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற பெருங்கடமை. காசாவில் என்ன நடைபெறுகிறது? நீங்கள் அந்த படத்தை பார்க்க வேண்டும். 2 வயது 3 வயது குழந்தைகள் தட்டினை ஏந்தி அவர்களுக்கு உணவு கிடைக்காமல் பட்டினி கொடுமைக்கு ஆளாகி செத்து மடிகிறார்கள் ஆயிரக்கணக்கில் காசாவில். ஏன் அவர்கள் சாக வேண்டும்? 21வது நூற்றாண்டில் உலகம் முழுவதும் இன்றைக்கு உலகம் ஒரு குடும்பம் என்று பேசுகிற இந்த காலத்தில் காசாவில் குழந்தைகள் ஏன் சாக வேண்டும்? இப்படி இந்த கொடுமைக்கு எங்கே முற்றுப்புள்ளி வைப்பது? எனவே இன்றைக்கு போரற்ற உலகம், பசியற்ற உலகம், ஒரு புதிய உலகம் அமைய வேண்டுமானால் கம்யூனிஸ்டுகள் தியாக உணர்வோடு தங்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்பதுதான் இந்த நூல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். இவற்றை வெளியிட்டிருக்கிறோம். தலைமை ஏற்பதற்கு எனக்கு பணித்ததற்காக, வேண்டி கொண்டதற்காக NCBH நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.